ஆவியின் கனி, சந்தோஷத்தின் கனி. மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. இந்த வாரம் ஆவியின் கனி மிகவும் செழிப்பான அழகான தலைப்பிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆவியின் கனியின் 9 வடிவங்களாகும். நேற்று கனியின் முதல் வடிவமான அன்பின் கனியை கையாண்டேன். இன்று நான் கனியின் 2வது வடிவமான சந்தோஷத்தின் கனியை பற்றி பேசப்போகிறேன். சந்தோஷம் என்பது ஒரு அழகான வார்த்தை. அழகான பெண் குழந்தையை தேவன் பெற்றோருக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அவர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கும் பெயர் சந்தோஷம், அதாவது ஜாய் ஆகும். மொத்தத்தில் சந்தோஷத்தில் அழகான ஒன்று இருக்கிறது. இருப்பினும் அதன் அழகை நம் வாழ்வில் அனுபவிக்க சந்தோஷத்தின் உண்மையான தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதை பகிர்ந்து கொள்ள மனித ஆளுமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முழு மனித ஆளுமையும் 3 வெவ்வேறு பகுதிகளால் ஆனது என்று வேதம் சொல்லிப்படுத்துகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். பவுல் இதை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூறுகிறார். அவர் இவ்வாறாக கூறுகிறார்: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. கவனியுங்கள், பவுல் நமது முழு ஆளுமையை பற்றி பேசும்போது அவர் 3 தனித்துவமான பகுதிகளை குறிப்பிடுகிறார்: ஆவி, ஆத்மா மற்றும் சரீரம். இப்போது நம் ஆளுமையின் ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறான வகையான திருப்தி உள்ளது. இதை புரிந்து கொண்டால் சந்தோஷத்தின் உண்மையான தன்மையை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். சரீரத்தை பொறுத்தவரை நாம் தேடும் திருப்தியின் வகை இன்பம் என்று நான் கூறுவேன். ஆத்மாவில் நாம் தேடும் திருப்தியின் வகை மகிழ்ச்சி என்று நான் கூறுவேன். ஆனால் ஆவியில் நாம் தேடும் திருப்தியின் வகையை சந்தோஷம் என்று நான் அழைப்பேன். எனவே இன்பம் சரீரத்தில் உள்ளது, மகிழ்ச்சி ஆத்மாவில் உள்ளது மற்றும் சந்தோஷம் ஆவியில் உள்ளது. நான் அங்கு விவரித்தது போல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பது முக்கியம். நிச்சயமாக அவை வித்தியாசமாக பயன்படுத்தப்படலாம். ஆனால் இந்த வேறுபாட்டை வெளிப்படுத்த அந்த வழியில் அவற்றை பயன்படுத்த தேர்வு செய்கின்றேன். அப்படியானால் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? அன்றாட வாழ்வின் மகிழ்ச்சிக்கான ஒரு எளிய உதாரணத்தை தருகிறேன். ஒரு இளைஞன் தனது ஸ்போர்ட்ஸ் காரில் அவன் அருகில் காதலியுடன் செல்கிறான். அது ஒரு அழகான வசந்த நாள். அவன் ஒரு அழகான நெடுஞ்சாலையில் ஓட்டுகிறான். எல்லாம் சரியாக நடக்கிறது. பறவைகள் பாடுகின்றன. அவன் பாக்கெட்டில் பணம் இருக்கின்றது. அவனுடைய காதலி கையை பிடிக்கிறாள். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆனால் இப்போது காட்சியை மாற்றுவோம். அதே இளைஞனை பார்க்கலாம். அவனது அழகான ஸ்போர்ட்ஸ் கார் உடைந்து விட்டது. அவனுடைய காதலி அவனை ஏமாற்றி விட்டாள். அது ஒரு குளிர்ச்சியான நாள். மழை பெய்கிறது. அவனிடம் பணம் இல்லை. அவன் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவனுடைய மகிழ்ச்சி தொலைந்து விட்டது. ஏனென்றால் மகிழ்ச்சி சூழ்நிலைகளை பொறுத்துதான். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை என்னவென்றால் சந்தோஷம் என்பது சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. நீங்கள் அது எப்படி முடியும் என்று கேட்கலாம். பதில் என்னவென்றால் சந்தோஷமானது சந்தர்ப்பங்கள் அல்லது சூழ்நிலைகள் அல்லது நிதிகள் அல்லது வானிலை ஆகியவற்றால் ஒருபோதும் மாறாத ஒன்றை சார்ந்திருக்கிறது. சந்தோஷத்திற்கு ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது தேவன் தாமே ஆவார். ஏனென்றால் தேவன் மாறாதவராய் இருக்கிறது போல சந்தோஷமும் மாற வேண்டியதில்லை. இப்போது நாம் சரீரம் மற்றும் ஆத்மாவின் தளத்தில் மட்டுமே வாழ்வதால் நாம் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அறிய முடியும். ஆனால் நாம் சந்தோஷத்தை அறிய முடியாது. சந்தோஷத்திற்கு ஒரே ஒரு உதாரணம் உள்ளது. அதுதான் தேவன் ஆவார். சந்தோஷம் என்பது தேவனுடனான நேரடியான தனிப்பட்ட தொடர்ச்சியான உறவிலிருந்து வருகிறது. அந்த உறவு இல்லாமல் உண்மையான சந்தோஷத்தை அறிய முடியாது. இப்போது சந்தோஷத்தின் ரகசியத்தை கண்டறிந்த சில மனிதர்களின் சாட்சியத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அவர்களின் சொந்த வார்த்தைகளில் அதை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். முதல் மனிதன் நிச்சயமாக சங்கீதக்காரனாகிய தாவீது. சங்கீதம் 43 4ஆம் வசனத்திலே அவர் சொல்வதை கேளுங்கள். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னவென்றால் தாவீது ஒடுக்கப்படுகிறார். அவருடைய எதிரிகள் அவரை பின்தொடர்கிறார்கள். அவர் சூழ்நிலைகளில் அழுத்தத்தில் இருக்கிறார். காரியங்கள் சரியாக நடக்கவில்லை. எதிர்காலம் முழுவதும் நிச்சயமற்றதாக இருந்தது. எனவே அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். இதுதான் அவருடைய முடிவு. 4ஆம் வசனம்: அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே,
என் தேவனே, உம்மை சிரமண்டலத்தால் துதிப்பேன். தாவீது தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி? பதில் எங்கே? மேலும் அவர், நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இருக்கிறது. அது தேவனின் பீடம். நான் பலிபீடத்திற்கு வந்ததும் நான் தேவனை வணங்கி துதிக்க ஆரம்பிக்க முடியும். தேவனுடனான எனது தொடர்பு புதுப்பிக்கப்பட்டு என் சந்தோஷம் மீட்டெடுக்கப்படும் என்று சொல்கிறார். தாவீது தேவனை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை கவனிங்கள். அவர் கூறுகிறார், தேவன் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனவே தாவீதின் சந்தோஷம் எந்த சந்தர்ப்பத்திலோ, சூழ்நிலையிலோ, அனுபவத்திலோ, சாதனையிலோ, ஆசீர்வாதத்திலோ இல்லை. மாறாக அவனது சந்தோஷம் அவனது தேவனிடத்திலிருந்து வந்தது. மேலும் அவர் தேவனை பற்றி எனது மிகுந்த சந்தோஷம் என்று கூறுகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் அழுத்தங்களுக்கும் மத்தியில் நீங்கள் சந்தோஷத்தை பெறுவதற்கான வழி இன்னும் திறந்திருக்கும் வகையில் நீங்கள் தேவனுடன் அத்தகைய உறவை கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையான உள்ள பாதை தெளிவாக இருந்தால், நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும், நீங்கள் இன்பத்தை அனுபவிக்காவிட்டாலும், உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் இருட்டாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கும். உங்கள் ஆவியில் சந்தோஷம் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ஆவி சந்தோஷத்தின் ஊற்றாகிய தேவனின் ஆவியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. சரி, மிகவும் மோசமான நிலையில் இருந்த இன்னொருவரின் சாட்சியை கேளுங்கள். உண்மையில் ஒரு குறிப்பிட்ட வகையில் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியான இந்த மனிதனை விட மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்க முடியாது. இது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் உள்ள ஆபகுக்கின் சாட்சியம். 17ஆம் வசனம், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லது களிப்பு அல்லது சந்தோஷம், என் இரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன் என்று அர்த்தமாகும். தான் நம்பியிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையை ஆபகுக் எதிர்கொள்கிறார். பட்டியல் உண்மையில் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்திமரம் துளிர் விடவில்லை, திராட்சை செடிகள் பழமில்லை, ஒலிவ மரத்தில் பலன் இல்லை, வயல்வெளியில் உணவு உற்பத்தி இல்லை, மந்தை அங்கு இல்லை, கால்நடைகள் அங்கு இல்லை. அதனால் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தும் மனிதனுக்கு அதிகம் மிச்சமில்லை. ஆபகுக் என்ன செய்தார்? அவர் உட்கார்ந்து இப்படி சொன்னார், சரி, எல்லாம் முடிந்தது. தேவன் என்னை மறந்துவிட்டார். நானும் விட்டுவிடலாம். இதே போன்ற சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? தாவீதைப் போல ஆபகுக்கும் ஒரு தீர்மானம் எடுத்தார். தாவீது, நான் தேவனின் பலிபீடத்துக்கு செல்வேன் என்றார். ஆபகுக், ஆனாலும் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என்றான். இது உணர்ச்சியில் தங்கவில்லை, விருப்பத்தில் தங்கியிருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது ஒரு முடிவு. எல்லாம் தவறாகிவிட்டது. ஆனால் நான் இன்னும் கர்த்தரிடம் செல்ல முடியும். நான் கர்த்தரிடம் செல்லும்போது எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் என் சந்தோஷம். என் சந்தர்ப்பங்கள், என் சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் மாறுவதில்லை. இப்படித்தான் ஒரு விசுவாசி தொடர்ச்சியான தடையற்ற ஒரு சந்தோஷத்தை பெற முடியும். அவனது சரீரத்தில் இல்லை, அவனது சூழ்நிலைகள் இல்லை, ஆனால் அவனது ஆவியில். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சந்தோஷத்திற்கான ஒரு சுவாரஸ்யமான முன்னேற்றத்தை கூறுகிறார். வசனம் 2 அவர் கூறுகிறார், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம், நம்புகிறோம் அல்லது சந்தோஷமாகுகிறோம். நம்முடைய சந்தோஷத்தின் முதல் ஆதாரம் தேவனின் மகிமையின் நம்பிக்கை. வசனம் 4 அடுத்து கூற்று இயற்கையான மனதை ஆச்சரியப்படுத்துகிறது. அவர் சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் நமது பிரச்சனைகளில் மேன்மை பாராட்டுகிறோம், அவற்றில் சந்தோஷம் அடைகிறோம். அது எப்படி இருக்க முடியும்? சரி, பின்வரும் வசனங்களில் பவுல் இதை விளக்குகிறார். ஏனென்றால் உபத்திரவங்கள் நம் குணத்தில் சில விளைவுகளை உருவாக்குகின்றன. அது வேறெந்த வகையிலும் அதை உருவாக்க முடியாது. அதனால் நமக்கு உபத்திரவம் பிடிக்கவில்லை என்றாலும் அதில் நாம் சந்தோஷம் அடைகிறோம், அதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் அது நம் குணத்தை என்ன செய்கிறது என்பதை நாம் அறிய முடியும். ஆனால் முன்னேற்றத்தின் 3ஆம் நிலை ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் பவுல் இவ்வாறாக கூறுகிறார், அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புர வாக்குத்தலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். களிப்பான சந்தோஷத்தின் உச்சக்கட்ட நிலை தேவனிடமிருந்து உள்ளது. நிச்சயமாகவே நான் ஏற்கனவே கூறியது போல அதை உங்களிடமிருந்து ஒருபோதும் பறிக்க முடியாது. உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளம் தேவனிடத்தில் உங்கள் சந்தோஷத்தை கண்டறிவதே என்று நான் கூறுவேன். ஒரு அனுபவத்திலோ அல்லது ஒரு ஆசீர்வாதத்திலோ அல்லது ஒரு ஏற்பாட்டிலோ அல்ல. அவை அற்புதமானவை என்றாலும் அது தேவனாகிய
கர்த்தரிடத்திலிருந்தே உள்ளது. முடிவில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன். பிசிதியாவில் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சீஷர்களை பற்றி அங்கு கூறப்படுகிறது. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அவர்களின் பின்னணியை பார்த்தால் அந்த சீஷர்கள் புதிதாக மதம் மாறியவர்கள். அவர்கள் பெரும் அழுத்தத்தில் இருந்தனர். பட்டணத்தில் துன்புறுத்துதல் இருந்தது. அவர்களை கர்த்தரிடம் அழைத்து சென்ற மனிதர்கள் பவுல் மற்றும் பர்னபா என்பவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. எனவே அவர்கள் துன்புறுத்ததின் கீழ் தாங்களாகவே தனியே விடப்பட்டார்கள். அவர்கள் பதில் என்ன? விரக்தியடைந்து விட்டு சரி, தேவன் நம்மை தவற விட்டார் என்று சொன்னார்களா? இல்லை. அவர்களின் பதில் ஆச்சரியமாக இருந்தது. சீஷர்கள் தொடர்ந்து சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டனர். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் வரை நீங்கள் சந்தோஷத்தால் நிரப்பப்பட முடியும். 2 இணையான கூற்றுகளுடன் முடிக்கிறேன். முதலாவதாக, பரிசுத்த ஆவி இல்லாமல் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவது சாத்தியமற்றது. இரண்டாவதாக, சந்தோஷம் இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது சாத்தியமற்றது. சரி, இன்றைக்கு என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளை நான் ஆவியின் கனியின் 3வது வடிவமான சமாதானத்தின் கனி பற்றி பேசுகிறேன். ஆமேன்.